இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கொரிந்தியர்ல எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் மோசேக்கு சொன்னார், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு, ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு, நான் அங்கே தங்கி இருக்க வேண்டும். அதுக்கு மாதிரியும் கர்த்தர் காண்பித்தார். அது எந்த மெட்டீரியல்ல, எவ்விதத்திலே அது உண்டு பண்ண வேண்டும், அளவுகோல் எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னார். அதன்படி அவன் செய்து முடித்த போது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்திலே வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். நாமே அவருடைய ஆலயம், நாமே வாசஸ்தலம், நம்மிலே தேவன் தங்கி இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் நம்மளே நிரந்தரமா இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மிடத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்றால், அன்று எப்படி ஒரு மாதிரி, அன்று எப்படி ஒரு கற்பனை, ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டதோ அதே பிரமாணங்கள் தான் இன்றும் கொடுக்கப்படுகிறது. அதே கற்பனைகள் தான் இன்றும், அதே மாதிரி தான் இன்றும். இன்று நாம் ஆண்டவர் தங்கும் ஒரு இல்லமாக, உள்ளமாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்காவில் ஒரு வசனம் சொல்லுகிறது. சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ள பிரவேசிக்கும் போது சமாதான பாத்திரம் அந்த இடத்துல இருந்தால் அங்கே நீங்கள் வாழ்த்துங்கள், அந்த இடத்துல சமாதானம் இருக்கும் என்று சொல்லி. சீஷர்கள் முதலாவது வீட்டுக்கு போகும்போது சமாதானத்தை அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்முடைய வீட்டிலே தேவனுடைய சமாதானம் இருக்க வேண்டும் என்றால், தேவன் தங்கி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் இருப்பதற்கு கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே சரியான ஒற்றுமை, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். அநேகருடைய வீட்டிலே இந்த நாட்களிலே சுயத்து நிமித்தம், தான் என்கிற காரியத்தை நிமித்தம், விட்டு கொடுக்காத காரியத்தை நிமித்தம் ஒரு முரண்பாடை பார்க்கிறோம், குழப்பத்தை பார்க்கிறோம், ஒற்றுமை இல்லாததை பார்க்கிறோம், சண்டைகள், வாக்குவாதங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த வீட்டிலே கர்த்தர் எப்படி தங்கி இருப்பார்? ஆண்டவர் அந்த இடத்துல தங்கி இருப்பதற்கு ஒரு மன ஒற்றுமை, சமாதானம் தேவை. அப்படி என்றால் அந்த ஒற்றுமைக்கு விட்டு கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடு, பிள்ளைகள் விட்டு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இப்ப கிறிஸ்தியனில் வாழ்கிறார். தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் நம்மை மாற்றி தேவன் நமக்குள்ளே வாழ்கிறார் என்று சொல்லுவதற்கு என்னுடைய சுயம் மறிக்க வேண்டும். பவுலை போல நான் சொல்ல வேண்டும், நான் கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. அந்த இடத்திலே கர்த்தர் தங்கி இருக்கிறார். அந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 57:15, நித்தியவாசி பரிசுத்தமுள்ள தேவன் நொறுங்குண்ட பணிந்த ஆவிகளிடத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி. இரண்டாவது, கர்த்தர் எங்கே தங்கி இருக்கிறார்? தாழ்மை எங்கே இருக்கிறதோ, எங்க பணிந்தவர்கள் இருக்கிறார், பணிந்த ஆவியுள்ளவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே பெருமை இல்லை, எங்கே சுயம் இல்லை, எங்கே எதை குறித்து மேன்மை பாராட்டுதல் இல்லை, தாழ்மையுள்ள இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் தங்கி இருக்கிறார். அவர்களோடு கூட தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. இரண்டாவது, கர்த்தர் எங்கே தங்குகிறார், எங்கே வாசஸ்தலம் இருக்கிறது என்றால், எங்கே ஆவியான உலாவுகிறார் என்றால், எங்கே தாழ்மை உள்ள ஜனங்கள் இருக்கிறார்களோ, எங்கே ஜனங்கள் பணிந்த ஒரு இருதயத்தோடு கூட, ஒரு மேன்மை இல்லை, தாங்கிறதான காரியம் இல்லை, அந்த இடத்திலே கர்த்தர் தங்கி இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் தங்கி இருக்கிறதான ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எசேக்கியேல் 43:12 சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய பிரமாணம், ஆலயத்தினுடைய பிரமாணம் இதுதான், மலையுச்சியில் எங்கிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஆலயம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் பரிசுத்தம். எந்த அளவு பரிசுத்தம் என்றால், கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் அளவுகோல் கிறிஸ்து தான். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சு, நடக்கை, நம்முடைய கேரக்டர், உள்ளான நோக்கம் எல்லாமே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே தான் கர்த்தர் தங்கியிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் 2 நாளாகமம் 7:14-15 சொல்லப்பட்டதை போல இந்த இடத்துல, இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிறதான நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நான் இந்த இடத்திலே தங்கியிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே போலதான் தேவ பிள்ளைகளே, நம் மனம் திரும்பி
உடைய தாழ்மையுள்ளத்தோடு கூட பரிசுத்தம் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் கர்த்தர் அந்த இடத்துல தங்கி இருக்கிறார். அங்கே கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கிறோம், தேவ பிரசன்னத்தை பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.